டிசம்பர் 3 திருவருகை காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 21 முதல் 24 வரை. இயேசு தூய ஆவியால் பேருவகையடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையைத் தவிர வேறெவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. நீங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. அரசனின் கடமை தன் ஆளுகைக்குட்பட்ட மக்களை குறையின்றி பேணி காப்பது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். ஆகவே காத்தல் அரசனின் சிறப்பு பண்பு. எனவேதான் படைவீரர், அரசனால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்கின்றனர். குற்றவாளிகளுள் ஒருவனும், நீ மெஸ்ஸியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று கோரிக்கை வைக்கின்றனர். இந்த காப்பாற்றும் பண்பு நம் இறைவனில் நிறைவாக உள்ளதை விவிலியம் முழுவதும் காண்கின்றோம். சிறப்பாக ஏழைகள், பாவிகள், இவர்களை அவர் காக்கும் விதமே அலாதியானது. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தள செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார். இதோ உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். அவர் உன் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நம் இறைவன் காக்கும், தன் உயிர் கொடுத்து காக்கும் தெய்வம், உண்மை அரசர். அவரது அரசின் மக்களாயிருப்பது நம் ஒவ்வொருவருக்கும் பெருமையே. அவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துவோம். அவரது அரசில் வாழும் நமக்கு எல்லாம் நிறைவாக அமைவதாக. நிறைவாழ்வு தரும் ஊற்றே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். வியத்தகு செயல்களை வான்வெளியிலும் இயற்கையிலும் காணும் நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் போற்றுகின்றோம். அப்பா, அருங்குறிகளை தேடி ஓடாமல் ஏமாறாதபடி வெளிப்பாய் இருக்கும் அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து உமது ஆவியின் ஆற்றலாய் வழி நடத்தும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.